ஜீவித்திட சூடாத ஓடிட மறுவாழ்வு ஈந்திடுமே. கல்வாரி பாதையிலே நடக்கின்ற காலமிதே, கல்வாரி பாதையிலே நடக்கின்ற காலமிதே. வலது புறம் இடது புறம் சாயாமல் காத்திடுமே, வலது புறம் இடது புறம் சாயாமல் காத்திடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஓடிட மறுவாழ்வு ஈந்திடுமே. ரட்சிப்பின் பர்வதமே பெருமூச்சு அகற்றிடுதே, ரட்சிப்பின் பர்வதமே பெருமூச்சு அகற்றிடுதே. உன்றத்த வேகத்தினால் வெண்மையாக கழுவிடுமே, உன்றத்த வேகத்தினால் வெண்மையாக கழுவிடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளித மறுவாழ்வு ஈந்திடுமே. சமத்துவம் சபைகளிலே சக்தியோடு பரவிடுதே, சமத்துவம் சபைகளிலே சக்தியோடு பரவிடுதே. எரிந்திடும் விளக்கினை தூண்டிடவே இறங்கிடுமே, எரிந்திடும் விளக்கினை தூண்டிடவே இறங்கிடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளித மறுவாழ்வு ஈந்திடுமே. யுத்த கால விமானம் போல் உம் வார்த்தை எழும்பிடுதே, யுத்த கால விமானம் போல் உம் வார்த்தை எழும்பிடுதே. ஆசீர்வாத மேகத்தினால் என்னை என்றும் மூடிடுமே, ஆசீர்வாத மேகத்தினால் என்னை என்றும் மூடிடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளித மறுவாழ்வு ஈந்திடுமே. பரலோக மதையினிலே உம் வெள்ளம் பாய்ந்திடுதே, பரலோக மதையினிலே உம் வெள்ளம் பாய்ந்திடுதே. இதய வீடு நிறைந்திடவே தேவாவி அனுப்பிடுமே, இதய வீடு நிறைந்திடவே தேவாவி அனுப்பிடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளித மறுவாழ்வு ஈந்திடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளிதனில் மறுவாழ்வு அளித்திடுமே. என் தேவன் இயேசுவே, நான் உந்தன் சொந்தமாய் இருக்கிறபடியினாலே எந்நாளும் ஜீவித்திட தூங்காத ஒளிதனில் மறுவாழ்வு ஈந்திடுமே என்று பாஸ்டர் எம் ராஜேந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பாடல். கல்வாரி பாதையிலே நடக்கின்ற காலமிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் காத்திடுமே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கல்வாரியின் பாதையிலே நடத்திட தேவன் நம்மளுக்கு கிருபையும் அருளை செய்யும்படியாக தேவனிடம் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ரட்சிப்பின் பர்வதமே பெருமூச்சு அகற்றிடுதே, உம்ரத்த வேகத்தினால் வெண்மையாக கழுவிடுமே. ரட்சிப்பின் பர்வதமே பெருமூச்சை அகற்றிடுதே. ரட்சிப்பின் பர்வதம் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது
நம்மளுக்கு ரட்சிப்பின் பர்வதம் நம்மளது பெருமூச்சையை அகற்றி விடுகிறது. நாம் ஒரு முறைமையான ஒரு ரட்சிப்பை பெற்றிருப்போமேயானால், நல்ல ஒழுங்குமுறையான ரட்சிப்பை பெற்றிருப்போமானால், நாம் அதிலே ஒரு வெண்மையாக கழுவிடுமே என்ற ஒரு முறைமையான ரட்சிப்பை பெற்றிருப்போமானால் பெருமூச்சை அதை அகற்றி விடுகிறது. ஒரு தேவனிடமிருந்து ஒரு நிச்சயத்தை பெற்று கொண்டிருப்போமானால், சால்வேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், தமிழில் ரட்சிப்பு என்று சொல்வார்கள். அந்த ரட்சிப்பையும் அந்த சால்வேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதிலே தேவன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், பெருமூச்சையை அகற்றுகிறார். You are breathing kind of if you have like that இந்த பெருமூச்சை அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பு சரியான முறையிலே நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குமானால், நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய தோஷங்களிலிருந்து சரியான ரட்சிப்பை தேவன் கொடுத்திருப்பாரு. ஆனால் நம்மளுடைய பெருமூச்சுகளை அவர் அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். உம்ரத்த வேதத்தினால் வெண்மையாக கழுவிடுது. உன் ரத்தம் வேதத்திலிருந்து உடைய ரத்தம் எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? காய்ந்து ஓடப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தை பற்றி, இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் எங்கிருந்து அறிந்து கொள்கிறோம்? வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளும். அப்பொழுது அந்த வேதத்திலிருந்து அந்த இயேசுவின் இரத்தம் பாய்ந்து சென்று நம்மை வெண்மையாக கழுவுகிறது. இரத்தத்தை சுத்தம் பண்ணுகிற ஒரு தேவ இரத்தமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக அவைகள் காணப்படுகின்றன. சமத்துவம் சபைகளிலே சக்தியோடு பரவிடுவே. சமத்துவம் என்பது உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட்டு, சம உரிமைகள் வழங்கப்பட்டு, சபையிலே ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் இணக்கமுள்ளவர்களாக, ஒருவரோடு ஒருவர் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் இணக்கமுள்ளவர்களாக, ஒருவரோடு ஒருவர் நல்லிணக்கம் உள்ளவர்களாக வாழும்படியாக சமத்துவம் சபைதனிலே சக்தியோடு பரவிடுவே. எரிந்திடும் விளக்கினை தூண்டிடவே இறங்கிடுவே. எரிந்திடும் விளக்கினை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூண்டி எறிய வேண்டும். பைபிளிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கை மரக்காலின் மேல் வைப்பார்கள். மரக்கால் என்பது என்ன? கட்டில், நாம் படுக்கும் கட்டிலுக்கு அடியிலோ இல்லைனால் மற்ற மேஜைக்கு அடியிலோ வைப்பதில்லை. விளக்கை, எரிந்த விளக்கை மரக்காலின் மேல் நட்டு வைப்பார்கள். மரக்கால் என்று சொல்லுவோமானால், அந்த காலத்திலே நீங்கள் ஃப்ளவர் வாஸ் எல்லாம் வைக்கப்படுகிறது. ஃப்ளவர் வாஸ் வைத்து இவ்வளோ உயரத்துக்கு ஃப்ளவர் வாஸ், கீழேருந்து ஃப்ளவர் வாஸ் வைக்கிறாங்க. இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் ஃப்ளவர் வாஸ். அதுக்கு மேலே பெரிய ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மேலே ஃப்ளவர்ஸ், அது மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது அது மரக்கால் என்று சொல்லும் பொழுது மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூல் மாதிரியான, மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாண்டு, இவ்வளோ உயரத்துக்கு ஸ்டாண்டு செய்வார்கள் அந்த காலத்தில். ஸ்டாண்டு செய்து மரக்காலினால் ஒரு கால் மட்டும் வைத்து, கீழே 4 இது வைத்து, மேலே ஒரு மேஜை மாரி, ரவுண்டு மேஜை மாரி வைத்து, மரக்கால் வைத்து, அதுக்கு மேலே அந்த விளக்கினை வைப்பார்கள். அந்த விளக்கை நாம் அதிலே வைக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தூண்டிடவே இறங்கிடவே என்று தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இதிலே பார்ப்போம். அந்த மரக்காலிலே விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். ஏன் மரக்காலை ஏற்றி வைக்க வேண்டும் என்பதிலே என்ன ப்ராசஸ்? அதிலே திரிகள் இருக்கும். அந்த காலத்திலே அந்த விளக்குக்குள்ளே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து, எண்ணெய் ஊற்றி திரி வைப்பார்கள், திரி செய்வார்கள். திரி எதிலே செய்வார்கள்? காட்டன் போன்ற இதிலே துணிகளிலே செய்வார்கள். இல்லை என்றால் அந்த கயிறு போன்ற மெட்டீரியலிலும் செய்வார்கள். அதை அந்த எண்ணெயிலே போட்டிருப்பார்கள். எண்ணெயிலே போட்டிருக்கும் பொழுது அந்த எண்ணெயிலே அது ஊறி என்ன செய்து விடும்? எரிந்து கொண்டே இருக்கும்.
எரிஞ்சிட்டு திடீர்னு அந்த அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக எரிந்த உடனே அது அந்த எண்ணெய்க்குள்ளே போக முடியாமல் அந்த மெட்டீரியல் அப்படியே அணைந்து போயிடும். வெளிச்சம் இல்லாமல் என்ன செஞ்சிடும், அணைஞ்சிடும். அதை தூண்டி அந்த அந்த விளக்கில் உள்ள விளக்கில் உள்ள அந்த திரியை நாம் தூண்டி வைக்க வேண்டும். தூண்டினால் அந்த திரியை லைட்டாக இழுத்து வைத்து அதிலே வைக்க வேண்டும். அதில் வைத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நேரம் அது எரிந்து கொண்டு. அப்படியாக தேவன் சொல்லுகிறார், அந்த விளக்கினை நாம் தூண்டி எரிக்கும் பொழுது என்ன ப்ராசஸை ஏற்படுத்துகிறது என்று பார்ப்போமானால், அந்த வீட்டு அந்த அறை இருளாக இருக்கிறது. இருளடைந்த ஒரு அறையாக காணப்படுகிறது. அதிலே அந்த விளக்கை தூண்டி வைக்கும் பொழுது அது எரிந்து அந்த வீட்டிற்குள்ளே என்னால் அந்த அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். தேவன் வெளிச்சமுள்ள இடத்திலே தேவன் நமக்கு இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய அது என்ன ப்ராசஸ் என்று சொல்லுவோமானால், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்வீர்களானால் அதுவும் அதே மாதிரியான ஒரு ப்ராசஸை உடையது தான். உலகத்தில் உள்ள நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் மற்றும் அவதூறான பேச்சுக்கள் மத்தியிலும் நாம் இருளடைந்து, நம்மளுடைய இருதயமானது இருளடைந்து காணப்படுகிறது. அதிலே அந்த ரட்சிப்பு போன்ற அந்த திரி என்ன செய்கிறது, அதை தூண்டி தினமும் நாம் எரிய வைக்க வேண்டும். என்ன என்ற அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்வார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன என்று சொல்வோமேயானால், எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு பரிசுத்தமான ஒரு அப்ரோச்சை உடையவர்களாக நாம் காணப்படும். ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள். whatever the media critics may interpreting you, or whatever the life may interpreting you, whatever the thesis may telling you that it is impossible or something is not going to happen likewise, but it is our God who is going to give us a holy perspective in the midst of the so miserable life. He is giving a holy perspective. With the holy perspective, what he is going to do with the holy perspective. Likewise, if you are thinking or miserably, you are suspiciously thinking, or if you are in struggle, or else if you are in likewise if you are thinking about something else, but it is our God, it's about the holy perspective, and it is a Holy Spirit, and he is going to interpret what is happening in your life. You don't need to afraid about any of the life crisis that it is going to destroy you, or else the disease going to spread all over my body, or else all over the places, or likewise. But it is our God who can make it control of all these unwanted things, and he's take the unwanted things and make it possible. Unwanted thing, and so it's making all things possible. It is going to happen just for the sake of our Lord Jesus Christ, who only can do miracle in our lives. In a holy perspective, it is going to help you to get rid of all kinds of darknesses or diseases. Not about just saying the thing just like that, it is darkness or something else, but it is about the holistic perspective. If you have a holistic perspective in you, certainly your life will shine like anything. You can dwell like anything, and your life will be a useful life to all of the people, those who are so busy with their worldly life or worldly responsibilities or works or something else. So it is each and every person is unique in this year, and we have a God who can provide a holistic perspective, and we can be able to achieve what God has for us in his hand.
he is holding a plan. It is a plan that God holds in His hand, and He wants to give the particular uh, plan to us, and it is His plan to be manifest. And you must be amazed about what God has planned in our life. So far you may think that how it's going to happen, how it's going to possible. It is impossible, it is not going to happen. People will say like that, and it's not at all true thing that we are all going to destroyed, or we are all going to be betrayed, or we are all going to be abandoned like an abandoned house. We are going to be abandoned with the all kind of friendship or relationship, or else something beyond that. But it is our God who can take our life into consideration, and He will provide all our needs with His mighty hand. It is our God. He is not going to just say like that, it will happen like this or like that, but He is having a particular path for us to follow. It is our God who can manifest His plan for us, and it is like His plans. You can expect a miracle out of His plan. You can expect a wonderful life in His hand. You can expect a healing in His plans, and you can expect physical transformation, as well as mental transformation, as well as financial transformation also being take place. So if you are having a holistic prospect, you can win this world. That's why the song is saying to us. அடுத்த வசனத்தை, அடுத்த பல்லவியை பார்ப்போமானால், யுத்த காலத்தில் விமானம் போல் உன் வார்த்தை எழும்பிடுதே, ஆசீர்வாத மேகத்தினால் என்னை என்று மூடிடுமே. யுத்த காலத்திலே விமானங்கள் எவ்வளவு ஸ்பீடாக சென்று தன்னுடைய நாட்டில் உள்ளவர்களை, தன் நாட்டின் உடைமைகளை காப்பாற்றுவதற்காக யுத்த கால விமானங்கள் எவ்வளவு ஸ்பீடாக பறந்து செல்கிறதோ, அதை விட அதிகமாக தேவன் தம்முடைய மக்களுக்காக இறங்கி தம்முடைய ஜனத்துக்காக போராடுகிற ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளுக்கு மிகைப்படுத்த முடியும். நாம் எண்ணுவதற்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடலாம். நாம் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் நடப்பதற்கும் அதிகமாக தேவன் செய்வார் என்பதை விட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யுத்த கால விமானம் போல் உன் வார்த்தை எழும்பிடுவே, ஆசீர்வாத மேகத்தினால் என்னை என்று மூடிடுவே. யுத்த கால விமானம் போல் உன் வார்த்தை எழும்பிடுவே. தேவன் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை நம்மளுக்கு யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யுத்தத்தை ஸ்டாப் செய்கிற அல்லது யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு யுத்தத்தை ஓய பண்ணுகிறது. அதனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று பார்ப்போமானால், ஆசீர்வாத மேகத்தினால் என்னை என்று மூடிடும். ஆசீர்வாதத்தின் மேகத்தினால் நம்மை மூடுகிற தேவனாகவும் காணப்படுகிறார். யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், ஜனங்களுக்கு ஒரு செழிப்பையும், ஜனங்களுக்கு ஒரு லாபத்தையும், ப்ராஃபிட்டையும், ஜனங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையும், ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையையும், தேவன் ஆசீர்வாதத்தையும், ப்ராஸ்பாரிட்டி என்று சொல்வார்கள், பிளஸ்ஸிங் என்று சொல்வார், அதை நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நாம் யுத்தம் செய்ய வேண்டாம். இங்கிலீஷில் சொல்வார்கள், battle belongs to the Lord. Battle does not belongs to us. Battle belongs to the Lord. The battle belongs to the Lord.
இன்னொரு வசனம் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படியாக I fought the battle and I won the victory. Likewise, we can have an English verses. You can, if you are not able to memorize the Bible verses, just say, take a diary and write it down. Write it down 4 or 5 times or 10 times or 15 times. Certainly, you can able to remember the Bible verses. So that is very important. We fought the battle. Battle belongs to the Lord. We won the battle and we kept the faith. Likewise, we have a Bible verses for us. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவக்கிரீடம் என செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று முந்தின பல்லவியிலே பார்ப்போமானால், இது ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன போட்டிருக்கிறது பார்ப்போமானால், எரிந்திடும் விளக்கினை தூண்டிடவே இறங்கிடவே சக்தியோடு பரவிடுது என்ற வசனத்தை நாம் அதிலே பார்க்கிறோம். அது கடைசியாக பரலோக மதகினிலே வெள்ளம் பாய்ந்திடுதே, இதய வீடு நிறைந்திடவே தேவ ஆவியை அனுப்பிடுவேன். பரலோக மதகினிலே வெள்ளம் பாய்ந்திடுதே, பரலோக மதகினிலே வெள்ளம் பாய்ந்திடுதே, பரலோக மதகினிலே வெள்ளம் பாய்ந்திடுதே என்ற வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதய வீடு நிறைந்திடவே தேவ ஆவியை அனுப்பிடுவேன். வெள்ளம் நிறைந்து வருகிற பொழுது நம்மளுக்கு பரிசுத்தமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வீடு நிறைந்த தேவ ஆவியையும் நமக்கு அனுப்புகிறது. அது பரலோக மதகிலிருந்து நமக்கு தரப்படும். பரலோக மதகினிலே என்று சொல்லும் பொழுது, தேவன் பரலோக வாசலிலே நின்று இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற சமயத்திலே தேவன் அவைகளை எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே போதும், நம்ம தேவனை பற்றின குழப்பங்கள் மற்றும் அவதூறான பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதிலே நம்மளை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இதய வீடை நிறைந்திடவே, இதய வீட்டை என்ன செய்கிறார்? நிறைந்து அதை தேவ ஆவியினால் அனுப்பிடுமே. தேவ ஆவியை என்ன செய்கிறார்? அனுப்பி வீடையே என்ன செய்கிறார்? நிறைத்து அதை பரலோக மதகினால் நிறைத்து அதை என்ன செய்கிறார்? ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் அவைகளை ஆசீர்வதிக்கிறார். இவ்வாறாக இந்த பாடலை நாம் வாசித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம். நலமானது ஒன்றை கொண்டேன், அது தேவனை துதிப்பதே. தேவன் வீட்டிலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு நலமான ஒரு காரியம் உண்டானால் தேவனை துதிக்கிறவர்களாகவும் அவர் நெருக்கத்தை நீக்கி ரட்சித்து செவி கொடுப்பார். நெருக்கத்தை நீக்கி ரட்சித்து செவி கொடுப்பார். அதில் பார்ப்பமையானால் சில பேர் சொல்வார்கள், எனக்கு இப்பொழுது காரிலே செல்லுகிறீர்கள், காரிலே செல்லும் பொழுது திடீரென்று கூட்டம் அதிகமாகிவிடும். கூட 2 பேர் என்ன செய்து விடார்கள்? காரிலே ஏறி விடுகிறார்கள். அவர்கள் உங்களை நெருக்கி விடுகிறார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ, எனக்கு மிகவும் I'm feeling so suffocation. It is becoming so suffocated journey. ரொம்ப நெருக்கமான ஒரு ஜேர்னியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் நெருக்கமான ஜேர்னியாக இருக்கிறது. இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தேவன் என்ன செய்யலாமே, கூட்டி கொண்டு போகலாமே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கு அந்த பரலோக பிரயாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், நலமானது ஒன்று கொண்டேன், அதை தேவனை துதிப்பதே. எந்த விதமான பிரயாணமாக இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கை அழுகுமுறைகளாக இருந்தாலும், எந்த விதமான
வாழ்க்கை பிரயாணங்களாக இருந்தாலும் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நெருக்கத்தை நீக்கி ரட்சித்து செவி கொடுப்பார். நெருக்கத்தை உங்களை நெருக்கி வருகிற பிரச்சனைகள், உங்களை நெருக்கி வருகிற நிந்தை அவமானங்கள், உங்களை நெருக்கி வருகிற நோய்கள், நெருக்கி வருகிற குறைபாடுகள், நெருக்கி வருகிற அவதூறான பேச்சுகள், நெருக்கி வருகிற பொருளாதார குறைவுகள், இவைகளை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே தேவனை துதிப்பதே நம்மளுக்கு தலையாய கடமையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்குமானால் ரட்சித்து செவி கொடுப்பார். நம்மளே அதிலே ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் அதிகமாக கஷ்டப்படுகிறேனே, நிந்தை அவமானத்துக்குள்ளே இருக்கிறேனே, கஷ்டமாக இருக்கிறதே, என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா, என்னை மீட்டெடுப்பார் யாரும் இல்லையா, என்னை கேட்பார் யாரும் இல்லையா என்று நீங்கள் வருந்தி கொண்டு இருக்கலாம். அதிலே தேவன் அவைகளுக்கு செவி கொடுத்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதுவே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவாகவும் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் மத்தியிலே தேவனோடு நம்மளுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளும்படியான it is our responsibility to each and every day we have to analyze our salvation, as well as we have to refresh ourselves with our Lord God. If you have any of the குறைபாடுகள் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் any of the miscommunications or else communication gap இருக்க சான்சஸ் இருக்குது. தேவனோடு பேசாமல் இருப்பது, தேவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்காமல் இருப்பது, நம்மளுடைய கஷ்டங்களை தேவனுக்கு தெரிவிக்காமல் இருப்பது, இது போன்ற டிஸ்கஷன் செய்யாமல் இருப்பது, இது போன்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் அவைகளை எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்மளுடைய ரட்சிப்பை சால்வேஷன் என்று சொல்வார்கள். அந்த சால்வேஷனை நம்மளுக்கு each and every day he is going to refresh. Refreshக்கு என்ன ஸ்பெல்லிங்? REFRESH என்று சொல்லுவார்கள். ரிஃப்ரெஷ் செய்வதற்கு தேவன் என்ன செய்கிறார்? இப்போ சொல்லுவோம், யாராவது டயர்டாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சொல்லுவோம், எப்போ தலை குளிச்சு தலையெல்லாம் சீவி ஃப்ரெஷ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுமாரி நம்மளுடைய ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூச்சு சஃபகேஷன் மாதிரி உள்ள உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தேவனிடம் கொடுத்து, தேவனிடமிருந்து தேவனை துதிப்பதை மாத்திரமே நம்மளுக்கு நோக்கமாக கொண்டு, துதிப்பதை மட்டும்தான் நோக்கமாக இருக்க வேண்டும். வேற எதுவும் நோக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேற எதுவும் நோக்கமுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நாம் துதிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சாத்தான் நம்மளை பற்றி சொல்லுவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவனை துதிப்பதே நாம் அன்றாட பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகி நாம் ரட்சிப்பை நலமான முறையிலே பாதுகாத்து கொள்ள முடியும். தேவனை துதிப்பதே நம்மளுக்கு தலையாய கடமையாக இருக்குது. அதே தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஆராதனையாகவும் ஒரு உயர்ந்த ஆராதனையாகவும் அவைகள் காணப்படுகிறது. அதனால் தேவனை துதிப்பதை மாத்திரமே நம்மளுக்கு நோக்கமாக கொண்டிருக்கோமே ஆனால் நம்மளுக்கு முழுமையான ரட்சிப்பை தேவனுக்கு தருவது மட்டுமல்லாமல் அந்த ரட்சிப்பின் மூலமாக ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த பாடினேன். அந்த பாடல்களை நீங்கள் எங்கள் சபையில் உள்ளவர்களாக இல்லை என்றால் வேறு சபையில் உள்ளவர்களாக இருக்கிறார் அந்த பாடலை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதி வைத்துக் கொண்டு அந்த பாடல்களை பாடினீர்கள் என்றால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை பற்றின வசனங்களையும் உண்மை பற்றின அறிவையும் நாங்கள்
அறிந்து கொள்ள எங்களுக்கு நேரத்தையும் நேரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்தபடியினாலே உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை மன்னிக்கிற தேவன், எங்கள் பாவங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் எங்கள் உறவினர்களின் மன அழுத்தங்களை நீக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீ தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்பதற்கும் முன்பாக நின்று எங்கள் குறைகளை சொல்வதற்கும் நாங்கள் சிறிதேனும் தகுதியுள்ளவர்களாக இல்லாமல் இருந்த போதிலும் நீர் எங்களை தகுதிப்படுத்தி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது மனித கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ற வசனத்தின்படி தேவன் அவைகளை எல்லாம் நிறுத்தி அவைகள் மத்தியிலே நீர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் பேச முடியாது என்ற சூழ்நிலைமையிலே எங்களை பேச வைத்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தபடியினாலும் உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தி மேன்மையான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்காக, நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் நோய்கள் எதுவும் இருக்குமானால், மேலும் அந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொரோனா வைரஸ் அந்த குழந்தைகளையோ வாலிபர்களையோ மற்றும் முதியோர்களையோ யாரையுமே அஃபெக்ட் ஆகாதபடி தேவன் அந்த கொரோனா வைரஸிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் தரும்படியாக, குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கும்படியாக தேவன் சிறு குழந்தையை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்ற வசனத்தின்படியாக சிறு குழந்தைகளை நீர் உன் கையிலே எடுத்துக்கொண்டு உள்ளங்கையிலே அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் நீர் அவைகளை செய்யும்படியாக உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் அதை செய்ய வல்லமுள்ள தேவன். எங்கள் சிறு குழந்தைகள் ஆண்டவரே, எந்த விதத்திலையும் எந்த நோயினாலும் அஃபெக்ட் ஆகி அவைகள் இறந்து விடாதபடி தேவன் பரலோக மன்னாவினாலும் பரலோக ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவைகளை மூடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த குழந்தைகளை கழுவி தேவன் பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியாகும். புது எண்ணெயின் அபிஷேகத்தை அந்த குழந்தைகளுக்கு உச்சந்தளிந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்தத்தை பூசும்படியாக ஜெபிக்கிறோம். தலையில் உச்சந்தளிந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தம் பூசப்பட்டு அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட கிருபை செய்யும். சிறு குழந்தைகள் இந்த குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை உனக்கு உள்ளங்கையிலே எடுத்து நீர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். நாங்கள் எந்த பாவங்கள் தோஷங்கள் எதுவும் செய்திருப்போமே ஆனால் அதையெல்லாம் நீர் மன்னிக்கிற தேவன். இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதானவர்கள் மற்றும் வாலிபர்கள் இறந்து போவதை நாங்கள் கேட்கிறோம். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நீரா comfort you have to comfort them with your words. Lord Jesus Christ, you are praying in front of you. You are more than enough for us to console all these the relations or all these friends, those who are losing their members, losing their spouse, losing their relatives. Likewise, please God, you are going to console them with your words. We are asking you to console them with your words. Oh Lord Jesus Christ, you are our God. We are coming in front of you to bless them all with your mighty hand, and protect them with your words. Protect them with your Jesus in the name of our Lord Jesus Christ. Oh Lord Jesus, we praise you, we praise you, we praise you. We are not a helpless person. We are a helpful person, and it's our God who can help us in our so mysterious life. He is going to help us with His mighty hand. We are
seems like an unworthy sometimes. It is our God who take our lives and make it worthy in front of Him, to stand in front of Him. We are praising, we are praise You and we magnify You and we worship You we worship Your holy name with our whole body and with our soul, with our words. It's our God who can perform a big miracle for us. It is our God who can stand in front of us and protect us, and it is going to happen. Not at all a small thing to say that it is going to end up. தமிழில் சொல்வார்கள் இது முடிந்து விட்டது, இது just like that it's not going to end up. இது முடிந்துரும், இது முடிஞ்சு விட்டது, இது எங்கே தலை எடுக்க போகுது, இது எங்கே சரி செய்ய போகுது, இது எங்கே சரியாக போகுது, இந்த நோய் அவ்வளவுதான், இந்த நோயிலே நாம் மாண்டு விட வேண்டுதான், சத்து மடிய வேண்டுதான் என்று சொல்லும் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகளை தேவன் அதை எடுத்து அவைகளிலிருந்து நம்மளை விடுதலையாகுகிறவராகவும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலைமையை மாற்றி தருகிறவராகவும் இருக்கிறபடினாலே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அப்பப்போ எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் மிகவும் கிராட்டிடியூடோடு காணப்படுகிறோம். We are giving thanks to You each and every second. Each and every time we breathe in and breathe out. It's our God who can magnify His blessing. We are giving thanks to You with His mighty hand. We are serving a God who is more than enough for us. Who can perform miracles in a fraction of a second, and He is going to deliver us from all the evil, from all the bondages and all the diseases. And நாங்கள் இவ்வாறு ஜெபித்து நமக்கு முன்பாக எங்கள் ரெக்வஸ்ட்டுகளையும் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் தெரிவிக்க நீர் எங்களுக்கு பாக்கியத்தை நேரத்தை ஒதுக்கி கொடுத்தபடினாலே கொடான நன்றி செலுத்துகிறோம். நீரை எங்களை வழி நடத்தி பாதுகாத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.